என்னாச்சு? டேய் 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 என்னமா ஆயிடுச்சுங்க? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி கேம் விளையாட போறோம். நான் ஜாம்பியா மாற போறேனான்னு கேட்டீங்கன்னா நான் ஜாம்பியா மாற போறதுல டம்மி பாவா. ஜாம்பியா எவன் மாற போறனோ அவனை கண்டுபிடிக்க போறோம் நண்பர்களே. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இன்னைக்கு நம்ம உள்ள போயிட்டு ஜாம்பி வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் பரவிடுச்சு. அந்த ஜாம்பி வைரஸ் பரவனதுக்கு அப்புறம் எவன்லாம் ஜாம்பியா இருக்கனோ அவனை பிடிச்சி கொல்றது, காப்பாத்த முடிஞ்சவங்க காப்பாத்துறது, எவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்றதெல்லாம் அது உள்ள போக உங்களுக்கு புரியும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது, எவன்லாம் ஜாம்பியா இருக்கானோ அவனை தூக்கி போட்டு அடிக்கிறடா இன்னைக்கு. அதல சிக்கறவல சின்னப்பட ஆயிருவீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ உள்ள போயிடலாம். நம்ம இப்போ உள்ள வந்தாச்சு. ஃபைனலி ஏன் சுட்டியாடா பையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தம்பி என்ன வெக்கேஷன் வந்திருக்குதா நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வெக்கேஷனுக்குலாம் வரலீங்க ஐயா, அதாவது ரியாலிட்டிக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாம்பி அட்டாக், அதாவது ஜாம்பி வந்து பரவி இந்த ஊரே ஒரு மாதிரி நாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நம்மள வந்து பாத்தீங்கன்னா டிராப்பிங் இன் 20 அப்படின்னா இங்கேயும் நம்மள இறங்க போறாங்க. அந்த 20 என்னதுங்க ஐயா, 20ல இறங்க போறீங்களா? 20 சரி, எங்க இறங்குங்க. இப்போ உள்ள போயிட்டு நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இறங்குற சவுண்ட்லாம் கேக்குது. வந்துட்டேன். என்ன நடக்குதுங்க? டே 1. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டே 1 நண்பர்களே, அதாவது நம்ம இப்ப டே 1க்குள்ள வந்தாச்சு. கேக்க வாக்கி டாக்கி எங்க இருக்கு? இதோ இருக்கு. தூக்கல இவனை. வெல் நல்லா தூங்குனியா? இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டே. இது ஈஸியா தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா செக் பாயிண்ட் போறோமா? ஐயா முத நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் நைட்டு தூங்கினேன், கொசு ரொம்ப கடிக்குது. இதை பாருங்க, இந்த இடத்துல நல்லா தூங்கினேன். இதை பாருங்க, பெட்ஷீட் கூட சின்னதா கொடுத்துருக்கீங்க. இதுனா பட்டாப்பட்டி ட்ரௌசர் மாதிரி ஒரு பெட்ஷீட், நல்ல பெட்ஷீட்டா கொடுங்க ஐயா. கதவு இது மாட்டீங்கன்னா பரவாயில்ல, கொசுலாம் உள்ள வருது. ஒரு கதவு கூட மறுக்காது வீட்டுல பாருங்க. ஐயோ கதவு இருக்குதுங்க, நான் தான் வெளியே வந்து பார்க்காம வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட போய் பேச சொல்றாங்க. யார் அவன்? ஜார்ஜ் எங்க இருக்கீங்க? தோரிக்கியா தம்பி, நீ தான் நடாது? நான் தான் ரெட் பாக்ஸா? நான் ஏடா தரணும் உனக்கு? இந்த அதாவது இந்த சர்வைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை இன்ஸ்பெக்ட் பண்றது இப்ப நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம ஜஸ்ட் நெக்ஸ்ட் வாடா அப்படின்னு கூட்டாலே அவன் வந்துருவானா? எங்க எவனை கூப்பிடணும்? யாராதான் குவாரண்டைனா? இது எங்க? தோர்கானுங்களா? வணக்கம்டா மாப்பிள்ள. நெக்ஸ்டா நெக்ஸ்டா மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவ யாரே சொல்லிருக்காங்கம்மா. நான் நெக்ஸ்ட் கூட வருவான் நீங்க அப்படிதான் நினைக்க வேணாம். நம்ம நெக்ஸ்ட்னா இங்க ஆல்ட் கொடுக்க சொல்றீங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? வாடா நெக்ஸ்ட், கமான் வாடா பையா, என் வாசல் வந்து போயா. என்னடா இது? ப்ளீஸ் அவன் ஏதோ சொன்னாங்க. அவன் திரும்பி சொல்லு. நான் பார்க்கல தம்பி, திரும்பி பேசு ப்ளீஸ். ஏதோ சொன்னாங்க, அதாவது இது என்ன சொல்லிருக்காங்கன்னா டேக் a ஃபிளாஷ் லைட். எங்க இருக்கு? தோர்கா டார்ச் லைட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன், அதாவது இவனை பார்க்கணும். ஃபிளாஷ் லைட் ஆனா மாட்டேங்குது. ஆன் ஆயிடுச்சு. என்னடா கண்ணு இது தம்பி? பூனை கண்ணடா உனக்கு? என்ன கண்ணு? பூனை கண்ணு. டியூரிங் இன்ஸ்பெக்ஷன் கேன் டாக் சிம்டம்ஸ் யூ ஃபைண்ட், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ட் பண்றப்ப ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரிஞ்சா அதை நம்ம இது பண்ணுமா சி கொடுக்க சொல்றாங்க. இருங்க. ஓகே இதான் சிம்டம்ஸ். இப்போ நம்ம இவன் கண்ணு இப்படி இருக்கு நம்ம இப்போ இதை மார்க் பண்றோம் அப்படின்னா நமக்கு ரிவார்ட் கிடைக்குமா? Oh my god! டிஸ்ட்ரிபியூஷன் போணுமா? சரி ஓகே. அதாவது நண்பர்களே, இவனுக்கு என்ன சொல்றான்னா, இப்போ வந்து இவன் ஒரு மாதிரி வில்லங்கமா இருக்கான். இவன் வந்து குவாரண்டைன்ல இருந்தா ஓகே, இவன் வந்து கொஞ்சம் சிக்கல இருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்தா நம்ம குவாரண்டைன் பண்ணி, அதுலயும் 3 பேர் தான் காமிக்குது, குவாரண்டைன் பண்ணி நம்ம அவனை வச்சுக்கலாம். அதாவது கொஞ்ச நாள்ல அவன் குணமா வரானா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, குணமாகலன்னா தூக்கி கொன்றுடா அப்படின்றாங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இப்போ குவாரண்டைன் கொடுக்குறோம். பாருங்க, குவாரண்டைன் கொடுத்ததுக்கு அப்புறம் சர்வைவர், அதாவது இப்போ இவங்க நார்மலா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்க 15 பேர் இங்க காட்டுது பாத்தீங்களா? இது வந்து இந்த பிளாக் நம்பர் தான். அப்புறம் இன்னொன்று இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆனவங்க எல்லாம் கூட்டு போயிட்டு ஜாம்பியா மாறிட்டாங்க. அவன் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நினைச்சா இந்த பிளாக் அனுப்பணும். அதல சிக்கறவல சின்னப்பட ஆயிருவீங்க. இந்த இடத்துல வச்சனா நம்ம அதான் நான் சொன்ன பாத்தீங்களா குவாரண்டைன் பண்றது. இப்போ கொரோனா வந்தா என்ன சொன்னாங்க? குவாரண்டைன் ஆயிடுங்க, வீட்டுல தனியா இருங்க அப்படினாங்கல. அந்த மாதிரி உள்ள அந்த இடத்துல அனுப்பிச்சு சரி பண்றதுக்கு அப்படி எதுவுமே பிரச்சனை இல்ல, இங்க அனுப்பணும். நம்ம கரெக்ட்டா அனுப்பிச்சு, அதாவது நம்ம அனுப்புறதையும் மார்க் பண்ணி கரெக்ட்டா அனுப்பிச்சா நமக்கு ரிவார்ட் கிடைக்குமா? I'm waiting. வந்து பாத்தீனா குவாரண்டைன்ல போடா தம்பி. போ அவனுக்கு எது இதான் சொல்றியா நீ? என்ன விட்டுருங்க, நான் எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்றான். என்னடா தம்பி? என்னடா என்ன உள்ள போய் கத்துற? என்னடா என்ன கத்துற? என்னடா பண்ற? அவன் என்னமோ கத்துறாங்க. அவன் தம்பி உள்ள வந்தனா வரல ஓடிச்சிடுவேன் பாக்குறியா? மாமா கோவம் வந்துருச்சு. உள்ள வர முடியாத தைரியத்துல பேசுறியாடா? அப்புறம் பாத்துறேன் உன்னை. என் வேலை அது, என் வேலை என்ன கட்டுப்படுத்துறா, இல்லனா உன் கை கால முடிச்சிருவேன்டா. வந்தனா இந்த இடம் மட்டும் தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கு. அடுத்த ஆள் வர வைப்போம். வா கமான். பெண்ணே நீயும் பெண்ணாய். கண்ணுலாம் நார்மலா தான் இருக்கு. இதுலயும் பாக்கலங்க அந்த பொண்ணு என்ன பேசுதுன்ட்டு. நான் அந்த பொண்ணு கண்ணையே பாத்துட்டு இருந்தேனா? சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு.
அதாவது அந்த பொண்ணு கண்ணு ஏதாவது மார்க்கமா இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன்னு சொன்னங்க. மண்டலா என்னடா கட்டிங் இது? என்னமா இது கட்டிங்? இந்த பொண்ணை பார்த்தா எதுவும் வித்தியாசமா தெரியலையே. இந்தாமா பொண்ணே நார்மலா தான் இருக்கிறியா? பார்க்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. எனக்கு எதுவும் பெருசா தெரியல. ஒண்ணும் பெருசா இல்லடா. அஃபெக்ட் ஆகாத இடத்துக்கு அஃபெக்ட் ஆனல அமிச்சா அவன் போய் எல்லாரையும் அஃபெக்ட் பண்றான் இல்லையா? அதனால பார்த்து அனுப்பலான்றாங்க, அனுப்பிச்சிருவோம். இந்த அக்காவை பக்கம் நார்மலா தான் இருக்கிறாங்க, அக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கோ. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உடம்புக்கு, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க போயிட்டு சர்வேர் பிளாக்குக்கு போங்க. கரெக்டா? கரெக்ட். எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன் மேல வந்துச்சு பாத்தீங்களா? கரெக்டா? போ 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 போ. இந்த அக்கா எங்க போகுதுன்னு பாப்போம். போங்க 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 போங்க. நீ முன்னால போனா நான் பின்னால வரேன். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு சரி அவங்க போட்டோம், நம்ம அடுத்த ஆளை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அடுத்த நபரை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு தம்பி கமான் 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 வா 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 வா. என்னடா இப்படி இருக்க நீ? என்ன திருப்பி அனுப்பிச்சிர தம்பி. இல்ல தம்பி உன் மூஞ்சி ஏதோ வித்தியாசமா இருக்கு தம்பி. மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வேற எங்கனா வித்தியாசமா இருக்கா? ரத்தம் இருக்குங்க என் உடம்புல. கண்ணு 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 இருங்க பாருங்க. கண்ணு வந்து மஞ்சள் கலர். ஓகே இது ஏதோ அவ்வளவு பிரச்சனை இல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதோட சிக்கல தான் இருக்கு. அவன் நெத்தி நெத்தி இங்க பாருங்க, நெத்தி ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஸ்கிராச்சஸ்லாம் எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. இருங்க இது மட்டும் தான் கொஞ்சம் டேஞ்சர். இப்போ இது மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இல்லனா நம்ம சர்வேக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம், இல்லனா பயவலியை தூக்கி குவாரண்டைன்ல தான் வைக்கணும். ஓகே பைபிள் நார்மலா தான் இருக்குது, பிரச்சனை எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறான். அதனால இவனை தூக்கி சர்வேர் பிளாக்ல போடுவோம். எக்ஸாக்ட்டா வந்துடணும். எக்ஸாக்ட் வந்து எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு போட்டுருக்காங்க. அவங்களும் நமக்கு ரிவார்டு கொடுத்துருவாங்க. லாஸ்ட் ஒரு அக்கா அக்கா நீ தான் நெக்ஸ்ட். வா 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 கமான் கமான். ஓ இன்னொருத்தர் இருக்கானா பின்னாடி? இன்னும் ஒருத்தனா ஒரு ஆளா? ஒரு அக்கா தான். அக்கா இந்த அக்கா கண்ணு பாருங்க. அக்கா மட்ராஸ் ஐயா யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஐயா இங்க பாருங்க நண்பர்களே, அக்காக்கு கண்ணு ஃபுல்லா ரெட்டு. அக்கா மன்னிச்சிருக்கா, இதுக்கு மேல உன்னை உயிரோட விடுறதா இல்ல, நீ சாவ போறக்கா. நாங்க ஆமா செத்துச்சு அக்கா, இன்ஃபெக்டட். அப்புறம் வேற என்ன பிரச்சனை இருக்கு? நெத்தில நாங்க அப்புறம் அக்காவை தூக்கி இதுல போடணும். என்ன மன்னிச்சிருக்கா. எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷனா அங்க பாருங்க. அக்காக்கு என்ன ஆகுதுன்னு போய் பாப்போம். அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, எனக்கு வேற வழி தெரியலக்கா, உன்னை கொல்றத தவிர வேற எனக்கு வழி தெரியலக்கா. போக்கா உள்ள என்ன நடக்குது? என்ன உள்ள போகணுங்க. போக முடியாதா? ஐயோ சுட்டாடுங்க. டேய் டேய் என்னடா சுட்டு தள்ளிட்டீங்க? ஐயா நம்மளால உள்ள வர போக முடியல. சோலி முடிச்சு. ஓகே அந்த அக்கா காலி. தப்பா இன்ஸ்பெக்ஷன் பண்ணா மொத்தமா காலி. அதனால நம்ம அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு தான் ஆகணும். அடுத்த ஆள் வாங்க வாங்க கமான் கமான். ஐயா டோன்ட் சென்ட் மீ பேக்கா. உன்னை உள்ள அனுப்பிச்சனா நீ கதையை முடிச்சு விட்டுருவியாமா? ஐயா மூஞ்சலாம் என்னமா இது? மூஞ்சலாம் புள்ளி புள்ளியா இருக்குது, கண்ணெல்லாம் ரெட் ரெட்டா இருக்குது. எதுவும் தெரியுது. இருங்க பார்த்த வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டேன். ஓகே நான் தான் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம். கரெக்டா உங்களுக்கு இருக்கிறது ரெட் கலர் கண்ணு, அப்புறம் மூஞ்சி ஃபுல்லா புள்ளி புள்ளியா வேற இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா போய் காலி ஆயிடுங்க, வேற வழி தெரியலையோ. எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன் அதாவது எல்லாரையும் கண்டுபிடிச்சோம். ஓகே நம்மளோட ஜாப் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னைக்கு அதாவது முடிஞ்சிச்சு நண்பர்களே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நம்மள எங்க போக சொல்றாங்க? காட்டுது. ஓ நம்ம ரூமுக்கே நம்ம போனோமா? என்னடா இது? தோருக்கு வந்தாச்சு. தூங்க சொல்றாங்க. ஸ்லீப்பை அதாவது முதல் நாள் முடிந்து விட்டதே. இரண்டாவது நாள் காலை. ரெண்டாவது நாளா என்ன நாள் இது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் பாயிண்ட் கிடைச்சது $2600. அதுல ஒரு 500 வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சாம், புடிச்சிக்கிட்டாங்களாம் மெயின்டெனன்ஸுக்கு வச்சுக்கோங்க. நம்ம மறுபடியும் அங்க அதாவது இன்னைக்கு ரெண்டாவது நாளும் போயிட்டு அங்க செக் பண்ண சொல்றாங்க. வாங்க நேரா போய் எப்படி இருக்குன்னு பாப்போம். எங்கன்னா நம்ம குவாரண்டைன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு பார்க்க சொல்றாங்க. குவாரண்டைன் அதாவது குவாரண்டைன் சொன்ன பத்தில அது வந்துட்டேன். இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது அவங்கள போட்டு இப்போ அடைச்சோம் பாத்தீங்களா, அந்த உள்ள அடைச்சதுல அவங்க வந்து நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள விட்டுலாம். அதுவே அவங்க நார்மல் ஆகல ஜாம்பி ஆயிட்டாங்கன்னா நம்ம அவங்கள தூக்கி காலி பண்ணிட்டோம். காலி அதாவது இப்ப நார்மலே ஆகல, அதுக்கப்புறம் அவனை காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதை கிளீன் கொடுத்துட்டு போனோமா ஜாம்பி ஆகி இருந்தா, ஏன்னா அடுத்தடுத்து வரணும் பரவிடும் இல்லையா. அதனால அண்ணே எங்க அண்ணே உன்னை செக் பண்ணோம். பங்கு உள்ள வந்தா நீ ஒப்பு காட்ட இன்ஸ்பெக்ட் பண்றான் ஐயா. அது அவன் வெளிய வர மாட்டான் ஐயா. எப்படி உள்ள போறது தெரியல. கழுத்து வெளிய வச்சு அது காட்டுது. வெளிவா வா நில்லு. ஆல்ரெடி இதெல்லாம் ஏகல பேசக்கூடாது. நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அதனால என்னோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாத்தையும் நான் இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியலையா? இவனுக்கு என்னவா இருந்துச்சு? எனக்கே மறந்து போச்சுங்க. நார்மலா ஆயிட்டான், நார்மலா தான் இருக்கிறான். இவனுக்கு எதுவும் இல்லையே. நான் எதனால இவன் அமிச்சேன்? வெரி குட் இவனுக்கு எதுனா ஓகே இவன் கண்ணுக்காக அமிச்சனா இவனை. இப்போ இவன் கண்ணு நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இவன் ஓகே மாதிரிதான் தெரிகிறான். தம்பி நீ ஓகேவா? நீங்க சொல்லுங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல? நீ கேட்டாதான் சொல்லுவ. உன்னை அனுப்பிச்சு விடுறேன் போனா போகுது. இந்தா தம்பி உனக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. நீ வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிட்ட. ஒன்னும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறான். இந்தா நம்ம மறுபடியும் இவங்க கிட்ட போய் பேசணுமா? வந்துட்டேன்.
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸ் கொடுக்க போறோம்னா இந்த டிவைஸ் வச்சு நம்ம நார்மலா இருக்கிறவங்களையும் ஜாம்பியா மாறுறாங்களா அவங்களோட அந்த டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆகுமா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாமா தெர்மோ பல்சோமீட்டர் ஏதோ இருக்காம எங்க அது இருக்கா துக்கு 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 ஈ வந்துருச்சு நாட் இன்ஃபெக்டட் பாத்தீங்களா காமிக்குது இப்போ நம்ம இன்ஃபெக்ட் ஆகல அப்படின்னா அவங்க வந்து இந்த 117க்குல இருந்து 300 அதாவது பல்ஸ் வந்து 117 அந்த மாதிரி இருக்குமா டெம்பரேச்சர் வந்து ஹையஸ்ட் எவ்வளவு போகுதுன்னு பாத்தீங்கன்னா 36 புள்ளி கிட்ட தான் வருது இதுவே அவங்க அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா பல்ஸ் எல்லாம் எங்கேயோ எகிரி போய் கிடக்குது 230 அந்த அளவுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் 41 கிட்ட வரைக்கும் போகுது ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தா அந்த மிஷினை எடுத்து செக் பண்ணுவோம் மிஷினை காணோம் அது வந்துச்சு அடுத்து கமான் என்னடா வரும்போதே வாயில கை வச்சுனாரா நீ என்ன சொன்னாலும் உன் பேச்சை நான் கேட்க போறதில்லை பெண்ணே உன்னை இன்ஸ்பெக்ட் பண்றதுதான் நார்மலா தானே இருக்கு நான் இரும்புற எனக்கு தெரிஞ்சு உனக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் காட்டு மூஞ்ச காட்டு எஸ் எகுருது நண்பர்களே அதிகமா இருக்கு இந்த பொண்ணை காலி பண்ண வேண்டியதான் ஐயோ இந்த பொண்ணு அப்நார்மல்ங்க இல்ல இந்த பொண்ணு பார்க்கலாம் நார்மலா தான் இருக்கு இந்தாமா பொண்ணு எந்த பிரச்சனையும் இல்ல இருக்குது ஒரே பிரச்சனை தான் இந்தா 180 தாண்டுச்சா பாருங்க காட்டுது அதாவது ஹை டெம்பரேச்சர் இது 180 தாண்டுச்சா செக் பண்ணிட்டு இருங்கோ என் பக்கத்துல இரும்ப கூடாது அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் 180 தாண்டலன்னு நினைக்கிறேன் டெம்பரேச்சர் மட்டும் அதிகமா இருக்கு பல்ஸ் அவ்வளவு ஏர்ல ஆமா இருங்க ஏர்ல நம்பர்ல இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மூஞ்சில அந்த இந்த சிம்டம்ஸும் இல்ல டெம்பரேச்சர் மட்டும் அதிகமா இருக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அதனால இத போட்டுட்டு அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்குனாலே இங்க தான் அனுப்பணும் போயிட்டு வாங்க கரெக்ட் எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன் போய்டா அடுத்த வா கமான் சீக்கிரம் நம்ம டைம் இல்ல என்னக்கா இது காடி காளிகா பார்த்தாலே கண்டுபிடிச்சாங்க நான் காணி போய் ஜாம்பிகளை அதுவும் ஜாம்பிகளை ஏங்க மூஞ்சி குடுத்த இங்க கடிச்சு வச்சுக்கிறான் புடிச்சு ஏன்டா டேய் ஜாம்பி சும்மா இருக்க மாட்டீங்களாடா கால்ல வேற கடிச்ச மாதிரி இருக்கு கரெக்டா மூஞ்சில கடிச்சிருக்கு அது மட்டும் கன்ஃபார்ம் மூஞ்சி மட்டும் தான் ஓகே பாட்டிமா பாவம் பாட்டிமா ஐயோ டெம்பரேச்சர் லெவல் பாக்கலையா இருக்க மறந்துட்டேங்க டெம்பரேச்சர் காட்டுங்க மூஞ்சி காட்டுங்க நெத்தி காட்டுங்க டெம்பரேச்சர் லெவல் 43 ஓகே டெம்பரேச்சர் லெவலும் அதிகமா இருக்கிறது நீங்க உங்க மூஞ்சில கடி வாங்கலனா டெம்பரேச்சர் லெவலும் அதிகமா காமிச்சு கொடுத்துருச்சு அதனால நீங்க என்ன பண்றீங்க உள்ள போயிட்டு கதையை முடிச்சுக்கோங்க வேற வழி இல்லைங்க போயிட்டாங்க உங்களை உயிரோட விட்டா மத்தவங்களுக்கு ஆபத்து உங்கள் கதை முடிய போயிருது போயிட்டு எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன் அடுத்தால் வா அடுத்து இந்தாமா டோரா மண்டை உனக்கு என்ன பிரச்சனை ஐ டோன்ட் ஹேவ் எனி சிம்டம்ஸா சியா அதாவது இரும்புறியா மாட்டீனியா இந்த மாதிரி தான் நம்ம கிட்ட கதை கொடுக்க கூடாது புரியுதா மாட்டிட்ட பத்தியா இந்த அம்மாவே சொல்றாங்களா சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்ட்டு சொன்னா விட்டுருவோமா பாரு செக்கிங்க மாட்டிப்ப இதுல மாட்டிக்க போற பேரு மாட்டினியா மாட்டிக்கோ இன்னும் ஒன் இயர் உன் கதையை முடிச்சிடறேன் இன்னும் ஒன்னே உன் கதையை முடிச்சிடறேன் நாங்க 41 தாண்ட மாட்டேங்குதே ஓ மை காட் குவாரண்டைன் பண்ணமோ ஒரு வேலை அக்கா நீ சொன்னது கரெக்ட் தான் உனக்கு சிம்டம்ஸ் எதுவும் இல்ல ஆனா எனக்கு லைட்டா உன் மேல சந்தேகம் இருக்கு 41 தாண்டல பல்ஸ் வந்து ஓகே தான் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்காக்கு பல்ஸும் வந்து அதிகமா ஆகல குவாரண்டைன் பண்ற லெவலுக்கு தான் இருக்கிறாங்க அக்கா நீங்க என்ன பண்ணுங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு குவாரண்டைன்ல இருங்க போங்க எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷனா நான் கூட தப்பா இருக்கும்னு நினைச்சீங்க கரெக்டா பண்ணிருங்க ஏய் கமான் அடுத்தால் ஏய் ட்ரவுசர் உனக்கு இன்னும் சின்னதா கிடைக்கும் தம்பி என்ன கை வச்சு மறைக்கிற சிம்டம்ஸ் இல்லையா அதோ மாட்டிச்சு ஏண்டா உன்னை எதனா கேட்டேனா நானு கண்ணுனடா தம்பி குஷ்டு வந்துருக்கியா ஊது மிஷின்ல ஊது ஏய் ஊத சொன்னா உரியுற இப்படி மறைச்சா கையில இருக்குது மாட்டிக்குமா அது பேர் கையில பச்சை தெரியுது கையில கடி வாங்கிட்டு வந்துக்கிறான் பயபில்ல உன் கதை முடிஞ்சிச்சுடா பூமரு உன் ஹிஸ்டரி ஓவரு 51 தாண்டிடுச்சு முடிஞ்சுதுடா ராசா உன் கதை முடிஞ்சுது அதாவது இவனை இன்ஸ்பெக்ட் பண்ணதுல இது அதிகமா இருக்கு இது கொஞ்சம் கம்மியா இருக்கு கடி கொஞ்சம் வாங்கியிருக்கிறான் அதனால இவனை தூக்கி இதுல போட்டு இதுல கொடுத்தா எக்ஸாக்ட் போடு யாருகிட்ட இன்ஸ்பெக்டர்ரா வாடா அடுத்தோடா நீங்கடா பாய் 10 கிலோ கறி கொடுக்க ஏய் ஊத்தா தாத்தாவா ஏய் என்னடா பேசுற அலோன் மட்டும் தான் கேட்சி ஆனா ஏதோ வித்தியாசமா லாங்குவேஜ்ல பேசுறாங்க அவன் ஒப்பிங்க எப்பயுமா இருக்கா இதுவும் வித்தியாசமா தெரியலையே என்னங்க இது டேய் அது உண்மையே தொப்பி இல்லையாடா அது நான் இவ்வளவு தொப்பி நினைச்சிட்டு இருக்கேன் மண்டையில ஒரு போடு போடுனா எதுவும் இன்ஸ்பெக்ட் பண்ற எங்கேயும் கடி வாங்கல ஏய் உண்மையா கடி வாங்கிறியா இல்லையா போய் சொல்லாம சொல்லு உண்மையை சொன்னா உன்னை நான் விட்டுறேன் சொல்லு வாய் தோடா ஏய் வாய் தோடா வேலைக்கு ஆக மாட்டா நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருவோம் நார்மலா தான் இருக்கான்னு நினைக்கிறேன் பல்ஸும் நார்மலா தான் இருக்கு டிகிரியும் நார்மலா தான் இருக்கு இவன் எதுவுமே இல்லாம நார்மலா தான் இருக்கான் 37 தான்ல 120 தான்ல அப்ப இவன் நார்மலா தான் இருக்கான் கண்ணும் நார்மலா தான் இருக்கு எல்லாமே நார்மலா இருக்கே அப்ப தம்பி நீ போ கரெக்டாயிடு போடு கரெக்டா தான் இருக்கு அடுத்தால் வா கமான் சீக்கிரம் என்னமா ஏய் எங்க போய் ஊந்து வாரணும் வந்த அக்கா நான் மூஞ்சி இஞ்சினா இப்படியே இருக்கு கை கால்லாம் எங்கயோ எவங்கள கடி வாங்கி வந்தேன்னு தெரியலையே கண்ணெல்லாம் மஞ்ச காமாலா வந்த மாதிரி இருக்குது மூஞ்செல்லாம் புள்ளியா இருக்குது தேம்பல் கையெல்லாம் ஒரே சாம்பல் இந்த அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு நண்பர்களே குவாரண்டைன்ல வச்சு ஆகணும் அக்காவை இது செக் பண்ணலையே டிகிரி இதையும் செக் பண்ணி ஆகணும் நார்மலா தான் இருக்கு அக்கா நார்மலா நீங்க உங்களுக்கு ஏதோ தோல் பிரச்சனை பழுகுது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களோட கண்ணு நார்மலா தான் இருக்கு அடுத்தது உங்க உடம்புல ஸ்கிராச்சஸ் இருக்கு ஐயா இது இருக்கு ஆனா ஸ்கிராச்சஸ் இருக்கு இப்ப என்ன பண்றது உங்களை
குவாரண்டைன் பண்ணி அவனுக்கா வேற ஆப்ஷன் எங்களுக்கு தெரியல. ஆனா மத்தபடி எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒரே ஒரு இந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த கட்ஸ் மட்டும் இல்லனா உங்களை தூக்கி நான் நார்மலா அமைச்சிருப்பேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, குவாரண்டைன்ல இருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். போங்க போங்க. எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிச்சு நண்பர்களே. நாளைக்கு வந்து அவங்கள பாப்போம், அவங்க உடம்புல ஏதாச்சும் ஸ்கிராச்சஸ் இருக்கா இல்லையான்ட்டு. அடுத்தபடியாக அடுத்து எங்க போனோம், அவ்வளவுதானா, கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு நம்ம ரூம்ல போய் தூங்கிட வேண்டியதான். மூணாவது நாள் நண்பர்களே, மூணாவது நாள் என்னாச்சு? டேய் டேய் டேய், என்னமா ஆயிடுச்சுங்க? ஐயா ஐயா, என்ன இது நம்ம காட்டுது? ட்ரோன் கண்ட்ரோலா கொடுத்துட்டேன். கனெக்டிங் டு தி ட்ரோன். என்ன பண்ணனும் நானே? டேக் கண்ட்ரோல். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா, இங்க இந்த இடத்தை ஜாம்பி அட்டாக் பண்ண வராங்களாம். அவனுங்கள நம்ம வந்து பாத்தீனா அழிக்கணும் நண்பர்களே. அழிக்கறடா. எங்கடா ஜாம்பி? வேவ் 1 முதல் அலை. ஏதோ வரா. சாவுடா. சாவு. போ. ஐயோ கண்ணே. புல்லட் திந்துச்சு. ஹை. போடு. அடிச்சு விட்டோம்ல. வாங்கடா. எத்தனை பேர் வேணா வாங்கடா. புல்லட் வரடே. ஒருத்த கிட்ட வந்துட்டாடா. தக்காளி சாவுங்கடா. தக்காளி சட்னிடா நீங்க. இட்லி குண்டால. வேவ் 2. டேய் போதுடா. உடம்பு தாங்காது. வா அடிச்சு நொறுக்குறடா நீ. போடு. ஏய் கண்ணு மாத்த முடியுதுங்க. ஏய் இது நல்லா இருக்கே. போடு. ஒரே அடிதான், எல்லாரும் பறக்க விடலாம். இவன் அவன பெருசா வரான். இத பத்தி அவனை எஸ்கேப் ஆக பாக்குது. விட மாட்டேன். போடு. ஜெயிச்சிட்டோம். விக்டரிடா. ஜெயிச்சாச்சு. தூங்கி எந்திரிச்சிட்டோம். அடுத்த நாள், மூணாவது நாள் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே, தேர்ட் டே. எஸ், கெட் பேக் டு தி வொர்க். அதாவது மூணாவது நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இது என்னடா 100 நாள் வேலை மாதிரி போயிட்டே இருக்கு. வந்துட்டே இருக்காங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கும். டாஸ்க் கம்ப்ளீட்டட். சரி ஓகே, நம்ம போயிட்டு குவாரண்டைன்ல இருந்தெல்லாம் செக் பண்ணிட்டு வருவோம். ஏதாவது இருக்கீங்களா? அக்கா வெளில வா. ஒரு நாள் குவாரண்டைன்ல இருந்தல, உனக்கு என்ன பிரச்சனை? பாப்பா வெளில வா. கண்ணுலாம் ஓகேவா நீ? ஓகே. இந்த அக்காக்கு டிகிரி தான் செல்சியஸ் அதிகமா இருந்துச்சு. நீ ஓகேவா இல்லையா நான் சொல்றேன், நீ வாய முடி. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. நான் இது உன் செல்சியஸ் எகிர்னே இருக்குது இல்லையே. கோ கதை முடிஞ்சுதுக்கா. உன் கதை முடிஞ்சுதுக்கா. அக்காக்கு ரொம்ப செல்சியஸ் அதிகமாயிடுச்சு நண்பர்களே. அக்காவை வந்து பக்காவா பேக் பண்ணி அனுப்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. 200 தாண்டுச்சா? இருக்க 180 தாண்டாலே அக்கா கதை முடிஞ்சுது. டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சு கன்ஃபார்ம். பட் பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, டெம்பரேச்சர் மட்டும் தான் அதிகமா இருக்கு. அக்கா முடிஞ்சுதுக்கா. பாய்க்கா, போயிட்டு வாங்க. மன்னிச்சிருங்கக்கா. மாஸ்டர் நெக்ஸ்ட். உங்க கையில என்னக்கா இது? உண்மையிலேயே சராச்சி தான் வச்சிருக்காங்களா இல்ல நார்மலா இருக்கா? உங்களை அனுப்பலாமா இல்ல கொல்லலாமா? ஒரு தப்புறா ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு இதெல்லாம் பாத்துருக்கா. எனக்கு என்ன பண்ணணும் ஒன்னும் புரியலையே. ஒரு அது 100 குற்றவாளி தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதையா இருக்கே. அக்கா கையில இருக்கிறது நார்மல் ஸ்கிராச்சா? அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். இங்க பாருங்க. இத பார்த்தா இருங்க, எங்க அது ஸ்கிராச்சஸ் மாதிரி தெரியல. அதனால அக்காவை வந்து நம்ம சர்வைவல் பிளாக் அமுச்சு விட்டுலாம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மூஞ்சில இருக்கிறது இருக்கே, என்னடா என்ன போட்டு குழப்பறீங்க? அமுச்சு விட்டா எல்லாரோட கதையை முடிச்சு விட்டுருமா? அந்த அக்கா பயமாகுதுடா. அக்கா உன்னை நம்பி அனுப்புறேன். ஒரு நிரபராதி ஒரு நிரபராதியை கொண்டு கூடாதுன்னு ஒரு இதுனால நான் உன்னை அனுப்புறேன். என் வேலைக்கு ஆப்பு வச்சிடாதக்கா. அனுப்பிட்டேன். அக்கா பாது போக்கா, யாரையும் கடிச்சிடாதக்கா. என் வேலை போயிடுங்க. இதுல வந்து நம்ம இதை கொடுத்து கிளீன் பண்ணிடணும். ஐயோ என்னடா நெருப்புலாம் வருது? அட போவீங்களா? ரைட் நண்பர்களே, அடுத்த நாள் வேலைக்கு வந்தாச்சு. வாங்க. ஏய் கமான் வா. ஏய் இருமினே வராதீடா. எனக்கு இருமுனா பிடிக்காது. வாடா, பக்கத்துல வந்து இருமுறீங்க. தம்பி நாப்பா கண்ணு இப்படி வச்சுன்னு வந்துருக்குதியாப்பா. யாராடா நீ தம்பி? இப்படி ஆயிட்டியாடா? போய் சாம்பிக்கையில கடி ஆயிட்டு வந்திருக்கிறியடா. மூஞ்செல்லாம் சராச்சிட்டு இருக்குது. சேத்துல ஊந்து வாரி ஏந்து வந்திருக்கிறான். பயபுள்ளைக்கு கண்ணு மஞ்சள் காமால வந்த மாதிரி கூட இல்ல, மெட்ராஸை வந்த மாதிரி இருக்குது. என்ன கையில மறைகிற நீ? அடிக்கடி கடி வாங்கிட்டானா? இல்ல, அதாவது இதை வேற பார்க்க மாந்துடுறேன். 41 தாண்டிடுச்சு, 42 தாண்டிடுச்சு. வச்சுட்டு இருந்தா 80 தாண்டும் போலுங்க. என்னடா ஏறுது? ஓகே 80 தாண்டல. அதாவது உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு வந்து செல்சியஸ் அதிகமா இருக்கு நண்பர்களே. அதனாலே அவன் கதையை முடிச்சிடணும். அப்புறம் இதுவும் கொஞ்சம் இதுவா இருக்கு. அப்புறம் கண்ணு கொஞ்சம் கோளாரா இருக்கு. அப்புறம் மூஞ்சும் கொஞ்சம் கோளாரா இருக்கு. இந்தாடா தம்பி, என்ன மன்னிச்சிடறா. எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன். போ. ஏய் அடுத்த ஆள் வா. கமான். என்னம்மா என்ன இந்த வேகம் ஓடி வர? மாட்டிச்சு. இத பாருங்க, இதான் ஸ்கிராச்சஸ். இத பாருங்க, இதான் ஸ்கிராச்சஸ் போடுது. அப்ப இது சும்மா இது வந்து அந்த அப்ப நான் அமிச்சது கரெக்ட் தான் நம்பர்ல. இங்க பாருங்க, இந்த அக்கா மண்டையில போட்டு செக் பண்றோம். அக்கா உனக்கு எவ்வளவு இருக்கு? டேய் என்ன இவ்வளவு எகிரி போய் கிடக்குது? அக்கா உன் கதை முடிஞ்சுதுக்கா. டோமரே உன் ஹிஸ்டரி ஓவர். இந்தா உனக்கு வந்து இது கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு. இது கொஞ்சம் நார்மல் தான். இதுல நார்மல் கூட இல்ல, ஸ்கிராச்சஸ் இருக்கு. அப்புறம் கண்ணு வந்து ரெட் கலர்ல இருக்கு. நீ என்ன பண்ணு, நேரா இங்க போயிட்டு
மட்டையாடு எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன் நான் பண்ண கரெக்டா இருக்காதா வாடா 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 ஏய் இந்த பொண்ணை பாக்குறதுக்கு எங்கேயோ ஏதோ படத்துல பார்த்தமா ஏதோ ஒரு இடத்துல பாத்துருக்கேங்க அந்த மாதிரி இருக்குங்க வேணா வேணா நம்ம ஏதாவது சொல்லி அதெல்லாம் சர்ச்சையில முடிஞ்சு எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இந்த அக்கா நார்மலா தான் இருக்கு எதுவும் அதிகமா தெரியலையே ஓ நார்மலா தான் இருக்கிற நீ எந்த பிரச்சனையும் இல்ல நார்மலா தான் இருக்கிறா 37 141 37 141 தான் ஹையஸ்ட் 37 141 தான் நம்பர்ல 37 அப்பனா இது 141 அப்பனா குவாரண்டைன்ல வைக்கணும் கண்ணும் கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இருக்கு இந்தாக்கா நீ கொஞ்ச நேரம் குவாரண்டைன்ல இரு அப்புறம் நாளைக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன் போயிட்டா ஏய் அடுத்த ஆள் வாடா என்னடா ஐயோ விட முடியாதுங்க இந்த இடத்துல வந்துட்டா உங்களை விட முடியாதுங்க நீ என்ன சொன்னாலும் உங்களை விட முடியாதுங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா என்ன பிரச்சனைனா உங்க கண்ணு மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இருங்க நான் டிகிரி பண்ண ஆத்தாடி எங்கேயோ எகிற போது நினைச்சேன் நீ குவாரண்டைன்ல இருக்கணும்க்கா உங்க கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா செவந்து போயிருக்கு ஆனா கொஞ்சம் கிட்ட க்ளோஸ் அப்ல வந்து பார்க்கலாம் இருங்க நேரா பாருங்க ஆ காட்டுங்க அக்கா இருப்பாதீங்கக்கா ஆ காட்டுங்க கண்ணு செவந்து போயிருக்கா இல்ல கண்ணு இப்படித்தானா என் பார்வையே அப்படித்தான் அக்காக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்கோ 146 37 ஆமா குவாரண்டைன்ல இருக்கணும்க்கா நீங்க 140 வரைக்கும் தாண்டிடுச்சு சோ உங்க கண்ணு வந்து வேற கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி இருக்கு நீங்க குவாரண்டைன்ல இருங்க போங்க எத்தனை பேர் 3 பேர் தான் குவாரண்டைன்ல அனுப்ப முடியும் ஒரு இன்ஸ்பெக்ஷனா ஏய் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் ஐயோ ச்சே இவ்வளவு நேரம் கரெக்டா பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேனே சரி அடுத்த வா இந்த அக்காக்கு எதுவும் இருக்கிற பிரச்சனை இருக்கா அக்கா எங்கனா கடி வாங்குனீங்களா கையில பாருங்க நண்பர்களே கை பாருங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க கண்ணுல நார்மலா தான் இருக்கு நீங்க டெம்பரேச்சர் பார்த்தா தெரிஞ்சிரும் கை மட்டும் மாட்டிக்கிச்சு கன்ஃபார்ம் 37 தாண்டல ஓகே 37 தாண்டல அப்ப 120 தாண்டல பல்ஸ் எல்லாம் ஓகே தான் 37 தாண்டல 120 தாண்டல பல்ஸ் எல்லாம் ஓகே அக்கா நார்மலா தான் இருக்கீங்க நீங்க போலாம் சர்வேல் எக்ஸாக்ட் யாரு கிட்ட நம்ம கிட்ட வா ஏய் நீ வா ஏய் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தனே பார்த்த மாதிரி இருக்கு பார்க்கவும் நார்மலா தான் இருக்கிறீங்க ஆனா டெம்பரேச்சர் வச்சு பார்த்தா தான் மாட்டிக்கிறீங்களே இல்ல நண்பர்களே டெம்பரேச்சரும் நார்மலா தான் இருக்கிறது அக்காவை அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதான் இருங்க எங்கேயா சுத்தி பாத்துருவோம் வேற ஏதாச்சும் இருக்கா வேற நார்மலா தான் இருக்கிறீங்க எந்த பிரச்சனையும் இல்லக்கா நீங்க தாங்க இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லாம நார்மலா இருக்கிறீங்க போங்க சர்வேல் பிளாக் போங்க போடா நீங்க தாங்க இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லாம நார்மலா இருக்கிறீங்க அக்கா நில்லுங்க நான் உன்னை மறுபடியும் ரிசெட் பண்ணோம் நில்ல ஒரு கால் சுட்டு போடுவேன் அது கண்ணு கூட இல்லையா ஐயோ எதுவுமே இல்லடா இதுக்கு என்னடா இருக்கு ஐயோ என்னடா இது மூஞ்சி அக்கா நில்லுக்கா போகாதுக்கா ஏ தம்பிங்களா பாத்துருக்கா அந்த பொண்ணு கொஞ்சம் விசித்திரமா இருக்குடா என்ன விசித்திரமா இருக்குதான் தெரியலையே அக்கா எங்கக்கா போற நில்லுக்கா எதுவும் பண்றாதுக்கா ஓ லேடிஸ் பாத்ரூமா சாரிக்கா இருக்காப்லையா என்ன பண்ற என்னம்மா பொண்ணு என்னம்மா பண்ற எங்க போற நீ உன்னை சும்மா விட மாட்டா நீ எங்க போனாலும் சரி நீ அவனாச்சும் கடிக்கிறன்னு தெரிஞ்சது போட்டு குடுத்துருவேன் சேர்ல உட்கார போறியா போரான இன்ஸ்பெக்ஷன் கொடுத்து புக்கு படிக்கிறியா சரி நீ புக்கு படி போற இன்ஸ்பெக்ஷன் நாங்க கரெக்டா தானே பார்த்தேன் உங்களுக்கு ஏதாச்சும் அதுல தப்பா தெரிஞ்சா மறக்காம சொல்லுங்க நான் அப்படி என்ன தப்பா ஒருவேளை விளையாட்டா பாக்குறேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸா பாக்கணும்னு பேர்ல 2 பேரும் போர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டே அடுத்து வா கமான் 100 ஐயா அக்கா போச்சுக்கா முடிச்சு விட்டாங்கக்கா உன்னை முடிச்சு விட்டாங்க 160க்கு தாண்டிடுச்சு 42 தாண்டிடுச்சு அப்பனா உங்கள் கதை இத்துடன் முடிஞ்சது கையில ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்ல கால்ல இருக்கு கையிலயும் இருக்கு ஓகே அக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 160 தாண்டிடுச்சு நீங்க என்ன பண்ணுங்க காலி ஆயிடுங்க இந்த இதுதான் எனக்கு லைட்டா டவுட்டா இருக்கு இந்த ஸ்கிராச்சஸ் தான் கொடுக்கலாமா வேணாம் சரி கொடுத்து பார்ப்போம் இப்பயே நமக்கு போர் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடும் எக்ஸாக்ட் வரணும் அப்படி போடு கம்ப்ளீட்டட் இன்ஸ்பெக்ஷன் போங்க நண்பர்களே தூங்க வேண்டியதான் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சது வந்தோம் தூங்கிட்டோம் அடுத்த நாள் நெட்வொர்க் ஓவர்லோடடா ஜெனரேட்டர் டெத் ஆயிச்சா டேய் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே தோர்க்கு என்னன்னா ஜெனரேட்டர் இது ஆயிச்சா நம்ம போயிட்டு இப்ப அந்த பவர்ல போயிட்டு ஜெனரேட்டரை சரி பண்ணணும் நண்பர்களே ஓகே நம்ம போயிட்டு ஜெனரேட்டர் சரி பண்ணுவோம் பவர் எங்க இருக்கு பவர் ரீசப்ளை கொடுத்து மேக்ஸ் கொடுக்குறோமா அடா பாவீங்களா ஓகே இப்ப போயிட்டு ஜெனரேட்டர் ஆன் பண்ணி விட்டுற வேண்டியதான் எல்லாத்தையும் நான் தான் பண்ணுமாடா நான் ஒருத்தன் தான் இங்க இருக்கிறேன் வேற ஒண்ணா ஏய் சும்மா தான் நினைக்கிறேன் நீ போக மாட்டியாடா ஏய் உன்னதான்டா சம்பளம் வாங்கு கொண்டுறேன் உன்னை எங்க அந்த ஜெனரேட்டர் இந்த இருக்கா அவ்வளவுதான் ஆன் பண்ணியாச்சு பேஸ் லெவல் 2 அப்கிரேட் பண்ணுமா நம்ம ஓகே அப்கிரேட் பண்றோம் இப்போ என்ன சொல்றீங்கன்னா நம்ம அப்கிரேட்ல போயிட்டு லெவல் 2க்கு நம்மளோட அந்த பேஸ் அப்கிரேட் பண்ணுமா செஞ்சுட்டா போச்சு அப்கிரேட்ல போயிட்டு லெவல் 2 அப்கிரேடட் அப்கிரேட் ஆவடா ஓகே அடுத்த ப்ராடக்ட் எடுத்து வந்துட்டான்னு நினைக்கிறேன் தலைவன் அடுத்து என்னடா வச்சிருக்க ஹேமரா ஸ்டோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் தான் அடுத்து இது வச்சு என்னடா இது வாட் நாட் அஃபெக்டடா இருங்க இந்த ஹேமர் எடுத்து நம்ம கையில் அடிக்கிறோம் அப்படின்னா அடிச்சோடனே இப்படி பின்னாடி போச்சுன்னா நாட் அஃபெக்டடா சரி ஓகே இருங்க இங்க வா பாப்போம் நாத்துக்கு
என்ன அடிச்ச நீ போ உடனே நான் மேல கை வைக்கிற இருங்க வரேன். ஓ இதோ இருக்கா. ஓகே 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 ஓகே. பாருங்க ஹேமர் வச்சு நம்ம அடிக்கிறப்போ எதுவுமே பண்ணலாம் அவங்க நார்மல். ஹைப்பர் அக்ரெசிவ் ரிஃப்ளெக்ஸ், அதாவது நம்மள திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன்ல இருக்கணுமா. கிராஸ் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. இந்த கையில அடிச்சு இந்த கையில என்னடா, ஓ இந்த கையில அடிச்சு இந்த கை ரிஃப்ளெக்ட் ஆனா அவங்க வந்து டேஞ்சரா. ஓகே ஓகே அக்கா நீ இந்த கையில என்ன அடிச்சல்ல, என்ன எப்படி அடிச்ச தெரியுமா? நீ அடிச்ச ஒரு அடி இடி மாதிரி டவாலும் வந்து எனக்கு ஓ உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ போய் குவாரண்டைன்ல இரு. அதுக்கு முன்னாடி குவாரண்டைன்ல 2 பேரை வச்சுமே நீ வெளியே வா. ஐயோ கண்ணு பாருங்க கண்ணு பாருங்க கண்ணு பாருங்க. அக்கா நீ போயிட்டு வாக்கா, உன் கண்ணு இந்தா நீ வேலைக்கு ஆக மாட்ட. இந்த அக்கா வச்சு பாப்போமா இருங்க. நெத்தில அடிச்சா ஐயோ நான் அப்படி ஒண்ணு வேகமா குத்தல. ஐயா 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 நான் சும்மா அடிச்சு பார்த்தாங்க செத்து போச்சு. உயிரோட இருக்கியாக்கா மன்னிச்சிருக்கா, தெரியாம மண்ணில அடிச்சிட்டாக்கா. மண்ணில அடிச்சதுக்குறா பழி வைக்கிறாதக்கா. இவங்க எல்லாம் போட்டு குத்துறாத, யாருக்கும் தெரியக்கூடாது. ஐயோ மண்டையில அடி விடாதுன்னு நினைச்சாங்க. கண்ணு ரெட்டா இருக்கு, மூஞ்சி புள்ளியா இருக்கு. டெம்பரேச்சர் செக் பண்றோம். லாஸ்ட் ஆப்ஷன் அக்கா உங்க உயிர் போயிடுச்சுக்கா ஆல்ரெடி. கண்ணு செம ரெட்டு, செல்சியஸும் எகுருதுன்னு நினைக்கிறேன். எகுருது இன்னும் கொஞ்சம் போனா கதையை முடிச்சிருவேன். எகுருதே அவ்வளவுதான். அக்கா மன்னித்துருங்கோ, உங்கள் செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாரண்டைன்ல வைக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கண்ணு வேற கொஞ்சம் ரொம்ப கோளாரா இருக்கு, நீங்க போயிட்டு மண்டை போட்டுருங்க. போங்க மறுபடியும் பிறந்து வா, அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். அக்கா நீங்க வெளியே வாங்க. வெளில வா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிதான் நானு. நீ ஹெல்த்தியா இருக்கியான்னு நான் சொல்றேன். ஓகே உனக்கு வந்து டெம்பரேச்சர் தான் பிரச்சனையா? இப்ப என்ன சொல்றேன் டெம்பரேச்சர் ஓ கம்மியா இருக்கு பாத்தியா. இதான் சொல்றது குவாரண்டைன்ல இருக்கணும்ன்றது. 36 168 168 நார்மல் தானா? பேட்டால் அடிச்சு பாக்குறாரு. ஓகே நார்மல் தான், எல்லாமே நார்மல் தாக்கா. நீ வந்து நார்மலா இருக்க வேண்டிய ஆள் தான், எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு. இன்னும் ஒன்று நீ என்ன பண்ணு, திரும்பி குவாரண்டைன்ல இரு. ஏன்னா உனக்கு வந்து கொஞ்சம் பல்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பல்ஸை குறைச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் சரியா? பல்ஸ் மட்டும் அப்நார்மலா இருக்கு, கண்ணு நார்மல் ஆயிடுச்சு உனக்கு. என்ன பல்ஸ் மட்டும் கொஞ்சம் உனக்கு அதிகமா இருக்கு. நீ என்ன பண்ண, மறுபடியும் குவாரண்டைன்ல இரு போ. நீ யாருமா இங்கே நின்றுக்கிற? ஓ நான் தான் கூப்பிட்டேன் உடனே. அடுத்தபடியாக இந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனை? இந்த அக்காவுக்கு பல்ஸ் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்க பல்ஸ் பார்ப்போம். பல்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. ஓகே அக்கா உனக்கு பல்ஸ் எல்லாம் நார்மல்கா. நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு ஒரு டேப்லெட் சாப்பிட்டு கம்முன்னு படுத்துருங்க. அடுத்து நம்ம சுத்தியால் அடிச்சு பார்ப்போம். என்னடா என்ன திமிரு இருக்கும் உனக்கு? யார் அடிக்கிற? ஏந்திரு அடிப்ப மண்டை போல. இந்த அக்கா தாங்க அடிக்குது என்ன. நீ குவாரண்டைன்ல ஓடு குவாரண்டைன் போ. எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன். எஸ் தம்பி அடிக்கிற திருப்பி அடுத்தால் வாடா. கமான் சட்டி போட்ட குட்டி பையல. என்ன பிரச்சனையா? அடி எங்கேயாச்சும் வாங்கிறீரியோ? இல்ல சதுர கட்டிங் எதுவும் பிரச்சனை மூஞ்சில இல்ல, அடிச்சு ஓரமா போயிடும். கை எதுவும் வர மாட்டேங்குது. ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பையன் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கான். நம்ம டெம்பரேச்சர் செக் பண்றோம். பையன் நல்லா ஆரோக்கியமா தான். தம்பி நீ சின்ன வயசா இருக்கிற, ஆரோக்கியமா தான் இருக்கிற, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ என்ன பண்ணு, நேரா போ, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்தா செல்சியஸ்ல இருந்து எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அடிச்சாலும் திருப்பி அடிக்க மாட்டான். உனக்கு நான் நல்ல மார்க்கே போட்டு தரேன். போ நீ போயிட்டு சர்வேல இருப்போ. போறா என்னடா இருக்கு அவன் உடம்புல இன்னும்? ஐயா இவனுக்கு என்னங்க ஐயா பண்ண சொல்றானுங்க இன்னும்? என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவன் மூஞ்சில எதுவும் இருக்கா? இரா மூஞ்சி வச்சு இரா பல்ப் மண்டையா இரா. போடா நான் என்ன தப்பு பண்றேன்? இருங்க இந்த தடவை கன்ஃபார்மா இன்னும் நல்லா தெளிவா பாக்குறேன். வாக்கா கமான். மூஞ்சிலாம் புள்ளி, கண்ணு மஞ்சள் கலரு, சொக்காவும் மஞ்சள் கலரு. இப்போ வந்து இது செக் பண்ணுவோம். டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு? எவ்வளோ 120 தாண்டல. ஒருவேளை அந்த டெம்பரேச்சர் நான் கொடுக்க அங்க ஆப்ஷன் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்களேன், டெம்பரேச்சர் 37 தாண்டாதான் 36 128 ஓகேவா? இப்போ இதுல வந்து 36க்கு தாண்டனாதான் இங்க கொடுக்கவே முடியுது. 128 தாண்டாதான் இங்க கொடுக்க முடியுது. 120க்குள்ள இருந்தா நான் எதை கொடுக்கறது? டெம்பரேச்சரும் கொடுக்க முடியல. அப்புறம் நான் போர் இன்ஸ்பெக்ஷன் பண்றேன்றானுங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இருங்க அண்ணாக்கா உன் கை வெயிட்டா இருக்குதா இல்ல உன் கை நோர் மாட்டேங்குதா? இருங்க ஆப்போசிட்ல ரியாக்ட் ஆனா அவன் ஒரு மாதிரி கோளாறானவன். நோ ரியாக்ட். ஓகே எந்த ரியாக்டும் இல்லைன்னா அவங்க நார்மலா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆப்போசிட்ல ரியாக்ட் ஆக மாட்டேங்குது கை. அக்கா நீ நார்மலா தாங்க இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புக்கு. நீ என்ன பண்ணுங்க, நார்மல். கண்ணு மட்டும் கொஞ்சம் லைட்டா மங்களா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தீங்கன்னா சரியாயிடும். மூஞ்சில எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்ன பண்ணுங்க, போயிட்டு சர்வேல் பிளாக் போங்க. அப்படி போடு. எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன். அடுத்த ஆள் வாடா டே. சத்யா மூஞ்சில பூரா விடுறாங்க. எடுத்தோடனே கண்டுபிடிச்ச மூஞ்சில பூரா விட்டதே. மூஞ்சில பூரா விட்டாங்க. வேற எந்த பிரச்சனையாச்சும் இருக்கா? என்ன பேக்கா மாதிரி பாக்குற? எங்கக்கா பாக்குற நீ? மத்ததெல்லாம் நார்மலா தான் இருக்கு. அக்கா மூஞ்சில பூரி மட்டும் விட்டுருக்கானுங்க. இதை வச்சு அடிச்சா தெரிஞ்சிடும்.
அக்கா நார்மலா தாங்க இருக்க. ஆனா நான் ஒண்ணு அந்த மூஞ்சில பூர்ணத்துக்கு மட்டும் நார்மலான சொல்றாங்களா குவாரண்டைன் வைக்க சொல்றாங்கன்னு பார்த்தாச்சு. பாத்தியா மூஞ்சி குவாரண்டைன் காமிச்சு கொடுத்துச்சு. நான் என்ன பண்ண முடியும், எல்லாமே நார்மல் தான். சரி போயிட்டு வாக்கா, வேற ஆப்ஷன் இல்லை எனக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு கொஞ்ச நேரம் குவாரண்டைன்ல இருங்க. போக்கா போடு எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன் நம்ம கிட்டே வா. அடுத்த ஆளோட டே பாத்தியா கண்ணே காமிச்சு கொடுத்துச்சு நீ யாருன்ட்டு. அங்க பேரு யார் மேல கை வைக்கிறா, கண்ணை உடச்சிடுவோம். ஏது நல்ல குடும்பத்தில் பண்ணுவாங்களா லேடிஸ் மேல கை வைக்க மாட்டாங்க. ஆனா நான் அப்படியே கண்ணில் அடிக்க முடியா, கண்ணில் அடிக்க முடியலக்கா, எல்லாம் அடிச்சுட்டு இருப்பான். மூக்கில் அடிட்டா வாயில அடிக்கிற பேரு. என்ன ஒரு ஆனந்தம், வாய் வீங்கிச்சா கண்ணில் அடிட்டா போடுங்க. கண்ணில குத்துட்டேன் கால்ல பாருங்க. பாவீங்களா எங்க கால்ல கடி வாங்கிருக்குங்க. இப்படி வேற இருக்கா இன்ஸ்பெக்ஷன். நல்ல வேலை அடிச்சதுனால தெரிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாரையும் மண்டையில அடிக்கிறா வாங்கலாம். அப்பதான்டா தெரியுது ஒண்ணுன்னா, இப்பதான்டா தெரியுது உங்க இதுவெல்லாம். கண்டிப்பா எகிரிடும். 190 தாண்டிச்சு. ஓ அக்காக்கு என்னென்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க. ஒன்னொன்னா கிளிக் பண்றேன். அக்கா நம்மள அடிச்சா திருப்பி அடிக்கிறாங்களா. அடுத்து என்ன பண்றாங்கன்னா அப்புறம் வந்து இதுவும் காலி. அப்புறம் டெம்பரேச்சர் ஆனா நார்மலா தான் இருக்கு. கடி வேற வாங்கிருக்காங்க, கண்ணு வேற ரெட்டா இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து தூக்கி போட்டு எக்ஸாக்ட் இன்ஸ்பெக்ஷன் யார்கிட்ட. வாடா அடுத்தது வா கமான். நீ என்னமா வாடா விடுவீங்க, அடிச்சு மூஞ்சில அடிச்சுடுவேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா, கால்லாம் புரண்டி விட்டுருக்கானுங்களே. உன் மண்ணில் அடிச்சு பாக்குறேன். வேற என்ன இருக்கா, வேற எந்த காய அடிப்பட்ட மாதிரி தெரியல. இன்னொரு அடி வாங்க கீழே விடு. எப்படிலாம் செக் பண்ற பாருங்களேன். வேற ஆப்ஷன் தெரியலங்க எனக்கு. இவனுக்கு வேற ஒழுங்கா இது கோஆபரேஷன் ஒண்ணு இல்லையா. இருங்க சுத்தியா லட்சம் தெரியும் கையில. சாம்பி இதை பாருங்க. ஓய் நீ மண்டைய போட வேண்டிய ஆளுதான். எப்படி முடிச்சாலும் நீ மாட்டிக்கிட்ட என்கிட்ட. இந்தா இது அடுத்தது டெம்பரேச்சரா நார்மலா பாத்தீங்களா. டெம்பரேச்சர்லாம் நார்மலா இருக்கு. அப்ப இது ஒண்ணுதான் பிரச்சனை. அப்புறம் மூஞ்சில கொஞ்சம் புறா ஓட்ட மாதிரி இருக்கு. அதை நான் அடிச்சதா இல்ல கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் இருக்கு. அதனால அக்கா போயிட்டு மண்டையா போட்டுருக்கோம். போர் இன்ஸ்பெக்ஷனா அந்த இது கொடுத்தது அப்படியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா காலி தான், கரெக்ட் தான். காலி ஆகக்கூடிய ஆள் தான் அக்கா. நீ யாரா நாட் பிரதர் செக்கா. ஏன் செக் பண்ணக்கூடாது, நான் செக் பண்ணுவேன்டா உன்னைய. நீ என்னடா சொல்றது, முதல்ல உனக்கு இரும்பா அடிச்சு விடுவேன். 41 தாண்டாலே உங்க கதை முடிஞ்சுது. 41 தாண்டிச்சுடா தம்பி, உன் உயிரை என்னால காப்பாற்ற முடியாது தம்பியா. உன்ற கண்ணு முடிஞ்சு போ, உன்ற கதை முடிஞ்சு போச்சுடா. 41 தாண்டி விட்டது. உடம்பில் ஸ்கிராச்சஸ் எதுவும் இல்லை. பாத்தீங்களா. இந்த கை அடிச்சா அந்த கை ஏன் துடியுது உனக்கு, இந்த கை அடிச்சா அந்த கை தானே துடியணும். மாட்டீங்களா நீ எங்களை சொல்லாமா. இப்பொழுது அண்ணனுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. எப்படி திருட்டு மொழி முடிக்கலாம் பாருங்க. திருட்டு மொழி முடியுமா அப்படியே. அண்ணனுக்கு பல்சா இது எகிரி இருந்துச்சு, இது கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு. அடுத்தது வேற என்ன பிரச்சனை. ஓகே இவ்வளவுதான். என்ன நீங்க போயிட்டு கதமாவுங்க. அவ்வளவுதான், முடிச்சு விட்டாச்சு. அவ்வளவுதான் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு நம்பரே. நம்ம நாளைக்கு வந்து மீட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்த விட்டு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. போய் தூங்க போறோம். தூங்கு ராசா. அவ்வளவு நண்பர்களே, கிட்டத்தட்ட போயிட்டே இருக்கும். மீன்ஸ் இது அடுத்த அப்படியே வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பா தேவை. உங்களோட ஆதரவு கண்டிப்பா கொடுங்க. கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் போடுங்க. அடுத்தடுத்து இன்னும் இன்ஸ்பெக்ஷன்லாம் அப்படியே பயங்கரமா போயிட்டே இருக்கும். உங்களுடைய ஆதரவை பொறுத்து இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.